சாமி சரணமையப்பா. அந்த காலத்தில் வந்து ஒரு பழக்கத்தை விடணும்னா ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் வந்து நீங்கள் எதுனா கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா அந்த பழக்கம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் இன்றைக்கி சாமிங்க சிகரெட்டு பிடிக்குது. இந்த சாமி புகழையே போட்டுனுச்சு. நான் பார்க்கும்போது அதை நான் எடுக்கிறதுக்குள்ளேயே வீடியோ கட் ஆகிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே 1 மாதம் குடிக்காத குடி ஒரே நாளில் குடிச்சு தீர்த்துடுது. அப்புறமா சாமி மாலை போட்டால் கோவமே வரக்கூடாது. ஆனால் நம்ம ஆளுங்க டேய் மாலை போட்டுனுக்கிறேன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்க அப்படின்றது. சாமி மாலை போட்டால் கோவமே வரக்கூடாது. ஒரு கன்னத்தில் அடித்தா 2வது கண்ணை அடிச்சிக்க சாமி நீ தான் பெரிய ஆள் சாமின்னு சொல்லிட்டு போயிடணும். அதுக்கு தான் சாமி சாமின்னு சொல்லினே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம சாமிங்க அப்படி தான் பண்ணுது. நான் ஜார்க்கண்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து சிவன் கோயிலுக்கு இட்டுன்னு போவார். சிஸ்தேஸ்வர் தர்கேஸ்வர்னு 2 இடம். அங்கே கங்கா தண்ணி தலைமையில் தூக்கிட்டு போனால் நீங்கள் பாத்ரூம் போனால் கூட குளிச்சுட்டு தான், பாத்ரூம்னா யூரின் சொல்லுங்கிறேன் நான், யூரின் பாஸ் பண்ணால் கூட குளிச்சுட்டு தான் திருப்பி அந்த கங்கா தண்ணியை தூக்கணும். நான் அது மாதிரி அங்கே பார்த்துட்டு வந்து இங்கே பார்க்குறது எனக்கு கொஞ்சம் விசித்திரமாகவே இருக்குது. கடவுள் வந்து நம்மளை பக்தி, கடவுள் பக்தி வந்து நம்மளை இன்னும் டிசிப்ளினாக ஆக்கும். காலையில் டைமுக்கு எழணும், சாமி கும்பிடணும், வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், பேசுகிறவங்ககிட்ட அன்பாக பேசணும். இதெல்லாம் வந்து நீங்கள் மாலை போடும் போது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு தான் வந்து அந்த மாலையே போட்டு அந்த 48 நாள் நம்ம விரதம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேறணும், கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக எப்படி மாறுறதுன்னு தான் அது கான்செப்டே.